இனி இப்படி மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கோங்க. நாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிற இந்த சன்னா மசாலா. ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கும் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சன்னா மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் என்னோடய மெத்தடில். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மூக்கடலை, ஒயிட் மூக்கடலை எடுத்திருக்கேங்க. சன்னா எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 8 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற போட்டுட்டேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா, நான் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து செய்வேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு, தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போ இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் போல் தேங்காய், அதாவது 2 பெரிய பீஸ் அளவுக்கு தேங்காவை எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் நம்ம இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ ஒரு பாதி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது மட்டும் போதுங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூனு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா வெங்காயம், அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் இந்த குவான்டிட்டியில் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம உரித்து வச்ச பூண்டு, அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறமா வெங்காயம்லாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி, புதினா. ஸோ கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் போல தான் சேர்த்துருக்கேன். புதினா தான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக வேண்டாம். ஸோ ஃப்ளேவர் வந்து சேஞ்சும் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதிலே வந்து நல்லா சுருண்டு வந்துடும் புதினா. இது இப்போது நல்லா ஆறணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். இப்போ இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் போல் தான் தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து அதே கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டை, கிராம்பு கூட சேர்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நான் வதக்கணும் இல்லையா, ஸோ அதிலே பட்டை, கிராம்புலாம் சேர்த்துக்கிறனால ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சேர்க்கலை. அதுவும் முழுசாக இருந்தால் குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் அப்படியே வந்து அரைக்கிறதில் போட்டுப்பேன். ஸோ அந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே தனியாத்தூள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் நான் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் போல் வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா சன்னா, அந்த சன்னா வந்து எல்லாத்தையுமே தண்ணியோடு வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ தண்ணியோடு சேர்த்தா தான் அதோட முழு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தண்ணியோடு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சன்னாவை மட்டும் அந்த கரண்டியால் நல்லா வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே சூப்பர் டேஸ்டியான நம்மளுடைய சன்னா மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து சூடாகவே இருக்கிறதுனால அதிலே நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சுருண்டு வந்துடும். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா இனி இதே மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.